வணக்கம், என் பேர் டிபிஒய் சாந்தகுமார். நான் திருவள்ளூர் மத்திய மாவட்டத்துடைய செயலராக இருக்கிறேன். இன்றைக்கி வந்து மதுரவாயல் பகுதியில் வந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் நினைவேந்தல். தலைவர் மறைந்த எங்கள் சமத்துவ தலைவர், சமத்துவ நாயகர் இன்று படுகொலை போன 5ஆம் தேதி அன்று படுகொலை செய்யப்பட்டார். அதை தொடர்ந்து இங்கே நாம் வந்து எல்லா மாநிலத்திலையும் எல்லா மாவட்டத்திலையும் இந்தியா முழுக்க இங்கே ஆர்ப்பாட்டங்களும் நினைவேந்தல் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து முந்தாநேற்று நினைவஞ்சலி நடந்து முடிந்தது. அதை தொடர்ந்து இங்கே மதுரவாயல் பகுதியில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இங்கே நாங்கள் துவங்கியிருக்கிறோம். இதற்கு நல்ல ஒரு காவல்துறையும் இந்த தமிழக அரசும் மனமுகந்து எங்கள் தலைவர் படுகொலைக்கு உண்மையான குற்றவாளிகளை இங்கே கண்டு அறிய வேண்டும். அவருக்கு தக்க தண்டனை அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன இருக்கின்றதோ அந்த தக்க தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். வழங்கப்படவில்லை என்றால் இது மாபெரும் புரட்சியாக, மாபெரும் இங்கே இமயம் முதல் குமரி வரை இந்த தலித் மக்களுடைய போராட்டம் என்பது ஓயாது. இந்த மக்களை சீண்டி பார்த்து கொண்டே இருக்கின்ற இந்த கேவலமான அரசுகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்று தான். இன்னைக்கு நீங்கள் வந்து சிறிய தீக்குச்சி என்று நினைக்கக்கூடிய இந்த தீக்குச்சி இந்த இந்தியா நாட்டையே கொளுத்திவிடும் என்பதை உங்களுக்கு எச்சரித்துக் கொள்கிறேன். தயவு கூர்ந்து இதில் எந்த அமைச்சர் எவ்வளோ பேர் இருந்தாலும், எவ்வளோ பெரிய கொம்மனாக இருந்தாலும் இங்கே நீங்கள் வந்து இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இது சாதாரண ஒரு ஆர்ப்பாட்டம் தான். இன்னைக்கு மதுரவாயல் நடந்தது வந்து சில கூட்டம் தான். இது மிகப்பெரிய அளவிலான இந்த கூட்டம் இந்தியா முழுவதும் வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். SC/ST கமிஷனர் வந்து எல்லாம் பேசியிருக்கிறாரு. அவங்க வந்து என்ன துறையில் இருக்காங்க, என்ன பாபா அம்பேத்கர் எங்களுக்காக என்னென்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு. இந்த மக்களுக்கு, அனைத்து மக்களுக்கும் சமத்துவ தலைவர் இன்னைக்கு அனைத்து சாதியினர்களுக்குமே ஒரு தலைவர் பாபா அம்பேத்கர் வழியில் நடந்த அண்ணன் K. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். சமத்துவ தலைவரை படுகொலை செய்த இந்த வன்மை கும்பலை, இந்த கூலிப்படையை முதல்ல ஒழிக்கணும். கூலிப்படை துட்டு கொடுத்து யார் வேணா கொலை பண்ணிடுவான். அவனை மஸ்ட் ஒழிக்கணும். அவனை ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் பண்ணுங்க. அவனை வந்து இங்கே அவன் உருவாக கூட அவன் தலைமை, அவன் யாரு, அவனுடைய கூட்டாளி யாரு, அவனை முதல்ல நீங்க ஒழிக்கணும். ஒழிக்கிறதுல மட்டும்தான் இந்த தமிழக அரசு மேலும் மேலும் கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. வருங்காலத்தில் தயவு செய்து இந்த சின்னத்துக்கு, உதயசூரியன் சின்னத்துக்குலாம் யாரும் ஓட்டு போட மாட்டார்கள் என்பதை நான் விஜயகரமா சொல்கிறேன். போட மாட்டார்கள். வேற என்னவா? CBI விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும். எங்கள் பெகஞ்சி மாயாவதி அவர்கள் வந்து 2 வார்த்தையில மிகப்பெரிய அரசியல்வாதி என்பது அவ்வளவுதான் சொல்லுவார்கள். இந்த கொலை வழக்கில் தமிழக அரசின் கையீடு இல்லை என்றால் நீங்கள் CBIக்கு உத்தரவிடுங்கள். அப்படி இல்லை என்றால் நீங்கள் CBIக்கு உத்தரவிடுங்கள். நாங்கள் இதுவரைக்கும் CBIக்கு உத்தரவிடவில்லை. அப்படி என்றால் இந்த அரசினுடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் மக்கள் எல்லாருக்கும் தெரியும், மீடியா மக்களுக்கும் தெரியும், இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. மீண்டும் சொல்கிறேன், இந்தியா முழுவதும் இந்த அண்ணன் சமத்துவ தலைவருடைய படுகொலையை கண்டித்து மீண்டும் சொல்கிறேன், இந்தியா முழுவதும் பகுஜன் சமாஜ் கட்சி என்பது மிகப்பெரிய ஒரு ஆளுமை. இது கண்டிப்பாக வேற மாதிரி கண்டனங்களை கொண்டு போகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். புகழ் வணக்கம் டைனாமிக் லீடருக்கு புகழ் வணக்கம். தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கொடூரமா தண்டிக்கணும். வேற எவனுக்கு இது போன்ற துணிச்சல் வந்துடக்கூடாது. தமிழக முதலமைச்சர் நேரடியாக அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை ஏதோ CBCIDக்கு கொடுக்கிறதா கேள்விப்பட்டேன். மீனாட்சிபுரத்தில் 40 பேரை வச்சு ஒரே ரூம்ல 10க்கு 10 கொலை, 40 பேரை 10 ரூம்ல வச்சு கொளுத்திட்டாங்க. ஆனா தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, திமுக அரசுல காற்றிடு